ஸோ இன்றைக்கி ரீசனிங்கில் காட்சி காரணவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் வெர்பல் ரீசனிங் பார்க்க போகிறோம். ரீசனிங்கில் நான் வெர்பல் விஷுவல் ரீசனிங் இது வெரி இம்பார்ட்டண்ட். ஆல் எக்ஸாமினேஷன்ஸ், ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்லேயும் இந்த கொஸ்டின்ஸ் மினிமம் 2 to 4 சம்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் சென்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வெர்பல் ரீசனிங்கில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இதில் வந்து பெரிய பேசிக் கான்செப்ட்லாம் இல்லை. ஸோ ஆல் மாடல்ஸும் நம்ம வந்து கொஷின்ஸ் செட் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் தான். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் இதே சம்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு சம் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே இருக்கும் பாருங்கள். சூஸ் எ ஃபிகர். ஓகேங்களா, சூஸ் எ ஃபிகர் மோஸ்ட் க்ளோஸ்லி ரிசம்பிள் தி அன்ஃபோல்டு, அது ஃபோல்டு கட்டிங் சொல்லுவாங்க. அது மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த முக்கோணம் இருக்குது பார்த்தீங்களா, அது எக்ஸு, இன்னொரு முக்கோணம் ஒய், இன்னொரு முக்கோணம் வந்து இசட். இப்போது எக்ஸை வந்து இருக்கிற முக்கோணத்தில் அப்படியே வந்து இந்த பக்கம் டேன் பண்ணியிருக்காங்க, புரியுதுங்களா? இந்த பக்கம் டேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் மடக்கியிருக்காங்க, ஃபோல்டு பண்ணியிருக்காங்க. திரும்ப ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த இடத்துல கட்டிங் நடந்திருக்குது, அவ்வளோதான். இது இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எது மாதிரி பேட்டர்னில் இருக்கும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் எது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். அப்படியே ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற முக்கோணம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள். இந்த இடத்துல ஒரு முக்கோணம் இருக்கு இல்லையா, இந்த முக்கோணம் அப்படி தான் இருக்கும். அது இந்த முக்கோணம் இங்கே வந்துடும், வருமா இல்லையா? ஸோ கீழே ஆப்ஷன்ஸில் எல்லாமே அப்படியே வந்துருச்சு. கிளியரா? இங்கே இருக்கிற இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது என்னாகும், இதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று பிரியும். ஓகேவா? மூணாவது முக்கோணம் இந்த இடத்துல வந்துடுங்க. இப்படி வந்துச்சுன்னா இப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எது அப்படின்னு பார்க்கணும். இருக்குதா? பட் இந்த முக்கோணம் அங்கே வருமானா வராது. 2 ஃபோல்டு தான் பண்ணியிருக்கோம், இந்த முக்கோணம் வராது. அப்போ ஆப்ஷன்ஸ் என்னதுங்க? 3. ஆப்ஷன் 3 இஸ் தி ரைட் ஆன்சர். இப்படி தான் கொஷின்ஸ் இருக்கும், புரியுதுங்களா? ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், ஃபோல்டு பண்ணியிருக்கோம். அந்த முக்கோணத்தை ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் ஃபோல்டு பண்ணி பாருங்கள். ஃபோல்டு பண்ணி பார்த்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற இமேஜின் பண்ணி நீங்கள் வந்து சரியான விடையை கொடுக்கணும். ஸோ எல்லோரும் இங்கே ஒரு ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஓகே, இது ஓகே, இதுவும் வந்துடும் சொல்லி பார்ப்பாங்க. அதனால் ஆப்ஷன்ஸ் 2க்கு போயிடுவாங்க. ஆக்சுவலாக அந்த கட்டு வந்து பாருங்கள் 2 ஃபோல்டுலாம் இருக்கும், 3 ஃபோல்டில் இருக்காது. இங்கே பாருங்கள், இந்த முக்கோணம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முக்கோணம் மடக்கும்போது எவ்வளோ தூரத்துக்கு தான் வரும், இந்த கட்டிங்கில் வராது. அதனால தான் அப்படி கட்டிங்கில் வந்துச்சு அப்படின்னா டாப்பில் போயிருக்கும். கிளியரா? கொஷின் நம்பர் 2 பாருங்கள். அதே மாதிரி ஃபோல்டு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சர்க்கிள் இருக்குது, 2ஆக வந்து மடக்கியிருக்காங்க. இதையும் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்காங்க, இதையும் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெக்டாங்கிள் இருக்கிறது இப்படி ஃபோல்டு பண்ணியிருக்காங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் கட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் எது வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி. ஆப்ஷன்ஸ் என்ன வரும்? 3 வருமா, 4 வருமா, 2 வருமா, 1 வருமா? ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன வருது. பாருங்கள் என்ன வரும். ஸோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த கட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்டு அதுதான் வந்து எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய இந்த கட்டு. மேலே கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்டு. கிளியர்? பட் இந்த கட்டு வராது. அதனால் இந்த ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா வராது. அப்போ ஆப்ஷன் 3 கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் பாருங்கள். இந்த கட்டு இது போல் வருங்க. ஒன்று இது போல் வரும், இது போல் வரும். இப்போ என்ன மீனிங்? ஆப்ஷன் 4 தான் ரைட்டான விடை. சரிங்களா? ஆப்ஷன் டி இஸ் தி ரைட்டான ஆன்சர். அப்படி நீங்கள் ஃபோல்டு பண்ணி வெளியே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த சம்மில் நீங்கள் கேட்கலாம்.
ஓகே, கொஷின் நம்பர் 3 ட்ரை பண்ணுங்கள். இந்த சம்மு உங்களுக்கான டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது 60 செகண்ட். ஆன்சர் என்ன வருதுங்க? ட்ரை பண்ணியிருக்கீங்களா? என்ன கொடுத்துருக்கான்? ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் தி amongst the 4 alternatives as to how the pattern would appear when the transparent sheet is folded at the dotted lines. என்ன வரும்? ஸோ என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் 1 இல்லையா? ஆப்ஷன் 1 இஸ் தி ரைட் ஆன்சர். அதாவது இந்த எக்ஸு இது என்னவா வரும் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ எதை வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணினா வரும்? ஃபஸ்ட்டு ஒன் இருக்குது பார்த்தீங்களா? இதை ஃபோல்டு பண்ணிங்கன்னா இது இப்படி வந்துடும். அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கும். மற்றதெல்லாம் அப்படி வராது. கிளியர்? சிம்பிள் சம் தான். நெக்ஸ்ட் ஒரு சம் போலாமா? கொஷின் நம்பர் 4. கொஷின் நம்பர் 4 டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஓகே, செக் பண்ணலாங்களா? 4 சரியாங்கிறது செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இங்கே இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து ஃபோல்டு பண்ணுறோம், அப்படியே ஃபோல்டு பண்ணுறோம். ஸோ ஃபோல்டு பண்ணால் என்ன வரும்? செக் பண்ணி பாருங்கள். ஃபோல்டு பண்ணால் என்ன வரும்? ஸோ இங்கே ஒரு ஏரோ வந்துருக்கிறது, இங்கே ஒரு ஏரோ வந்துருக்கு. அதனால் என்ன ஆகுங்க? அப்படியே இந்த ஓவர்லேப் ஆகும். புரியுதா? இப்படி ஓவர்லேப் ஆகும். இப்படி, அதாவது இப்படி வந்துட்டு அடுத்தது வந்து இப்படி ஓவர்லேப் ஆகுங்க. ஸோ அதனால் இந்த ஓவர்லேப் ஆகும்போது இது வராது, இதுவும் வராது, இதுலேயும் இந்த மாதிரி கோடு இல்லை பாருங்கள், அதனால் இதுவும் வராது. ஸோ ஆப்ஷன் 2, ஆப்ஷன் பி 2 இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதுங்களா? நல்லா பார்த்துக்குங்க. இது மாதிரி இருக்கிறத வந்து இப்படி வளைஞ்சு போகும், ஒன்று மேலே ஒன்றும் போகாது. ஆப்ஷன் 2 பி இஸ் தி ரைட் ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட் சம் போலாமா? அடுத்து வாட்டர் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாட்டர் ரிஃப்ளெக்ஷன்ஸ் உங்களுக்கான டைம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வாட்டர் இமேஜ் இல்லையா? ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம்.
ஓகே, ஆன்சர் என்ன வந்திருக்குது? வாட்டர் இமேஜ். 2 இருக்கு இல்லையா? என்னது? வாட்டர் இமேஜ்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து மிரர் இமேஜ்னு ஒன்று இருக்குது. ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த மிரர் இமேஜ் வரப்போகுது. சரிங்களா? வாட்டர் இமேஜ் அப்படின்னா இப்படி இருக்கும். அதாவது ஒருத்தர் இப்படி நிற்கிறார் அப்படின்னா அப்படி தலைக்கீழ வாட்டர் இமேஜ். மிரர் இமேஜ் அப்படிங்கிறது ஒருத்தர் வந்து இப்படி இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஈங்கிறது இப்படி வந்துடும். இதான் வந்து மிரர் இமேஜ். புரியுங்களா? இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் இங்கே சால்வ் பண்ண முடியும். அப்போ இதுக்கான எது வந்து ஒரு வாட்டர் ரிஃப்ளெக்ஷன் இமேஜாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்படி அப்படியே தலைக்கீழ். ஸோ இப்படி இருக்கிறது, அதாவது இப்படி இருக்கிறது என்ன ஆகுங்க? அப்படி தலைக்கீழாக போயிடும். ஸோ இப்படி இருக்கிற ஆப்ஷன்ஸ் எது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் சி தான் இருக்குது. இது ரெண்டும் வராது. புரியுதா? அடுத்தது என்ன? இந்த முக்கோணம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த முக்கோணம் என்ன ஆகும்? அப்படியே தலைக்கீழ கீழே வந்துடும், கீழ் நோக்கி வரும். ஸோ ஆப்ஷன் ஏலையும் அதே போல் தான் இருக்குது, ஆப்ஷன் சிலையும் அதே போல் தான் இருக்குது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இந்த ஏரோ இப்படி வந்திருக்குது, அது என்ன ஆகும்? இப்படி போகும் வாட்டர் இமேஜில். அப்போது ஆப்ஷன் ஏலையும் இருக்குது, ஆப்ஷன் சிலையும் இருக்குது. ரெண்டாயிடுச்சுங்களா? அடுத்தது பாருங்கள், இந்த ஏரோ இப்படி வருது, அப்போ என்ன வரும்? இங்கே வாட்டர் இமேஜில் ஏரோ வரும்போது இப்படி போயிடும். அப்போ இதுலேயும் இருக்குது, இது எல்லாமே சேமாக இருக்குது பாருங்கள். ஸோ அடுத்தது ஒன்று என்ன? இந்த ஒரு ஃபிகர் மட்டும்தான். ஸோ இந்த 2 ஃபிகரையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள், என்ன வரும்? ஸோ இங்கே இருக்கிறது அப்படியே மேலே போகும் இல்லையா? இங்கே மேலே போயிருக்குது, ஆனால் இந்த இடத்துல சென்டரில் வந்துருக்குது. அதனால் இது கிடையாது. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ கேர்ஃபுல்லாக அது வாட்ச் பண்ணணும். சரிங்களா? இது மாதிரி கொஷின்ஸ் வந்து எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டு வச்சுருக்கலாம், எடுத்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சம் போகலாமா? உங்களுக்கு டவுட் இருந்தால் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 6 என்ன கேட்டிருக்காங்க? மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க. இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு மிரர் இமேஜ், அது பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். டைம்ஸ் முடிஞ்சு செக் பண்ணலாம். ஸோ ஆன்சர் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணலாங்களா? ஆமாம், ஆப்ஷன் சின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் பின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. இது ஈஸியஸ்ட் சம்முங்க ஆக்சுவலி. இது மிரர் இமேஜ் பாருங்கள், இப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்படியே இங்கேங்க இப்படி இருக்கிறது இப்படி மாறி போயிடும் இல்லையா? அப்படி இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தாங்க, சியில் தான் இருக்குது. சிங்கிறது எதில் இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது, ஆப்ஷன் சி கிடையாது. புரியுதுங்களா? ஸோ ஃபிகர் வந்து சி, ஆப்ஷன் வந்து பி. கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது எக்ஸாமில். அடுத்த சம் போகலாம். அடுத்த சம் ரொம்ப ஈஸி, இமிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஆன்சர் கொடுக்கலாம். டைமிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 7. ஓகே, செக் பண்ணலாமா சரியா அப்படின்னு? என்ன கேட்டிருக்காங்க? கீழே இருக்க ஆல்ஃபாபெட்ஸுக்கு பார்த்தீங்களா, சேம் வாட்டர் இமேஜ் வரணுமா? ஓகேவா? சேம் வாட்டர் இமேஜ் அப்படியே போட்டு பார்த்தா வரும். பார்த்தாலே தெரியுது இல்லையா? கிளியராகவே என்ன தெரியுது? கண்டிப்பாக வந்து ஏவும் யூவும் வராது. பாருங்கள், ஏ இப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகுங்க? இப்படி வந்துடும். சரியா? யூ போட்டிங்கன்னா இப்படி ஆகிடும். ஆனால்
ஓ போட்டால் அப்படியே இருக்கும், சி போட்டால் அப்படியே இருக்கும். ஸோ ஆப்ஷன் 2லையும் 4லையும் அதே போல் வரும். ஸோ 2, 4 வரக்கூடியது எது? ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதே மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் நிறைய ஆல்ஃபபெட்ஸில் கேட்பாங்க, டீ போட்டு கேட்பாங்க. டீயில் நினச்சி பாருங்கள். ஸோ டீனா இப்படி வந்துடும், சேமாக வரணும். சரிங்களா? அது மாதிரி செக் பண்ண சொல்லுவாங்க. நிறையா கொஷின்ஸ் இருக்குது எக்ஸாமில் கேட்டது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். கொஷின் நம்பர் 8. ஸோ உங்களுக்கான டைமிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே, செக் பண்ணலாமா என்ன ஆன்சர் வருதுன்னு? ஆளுக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், ஆக்சுவலாக வந்து மிரர் இமேஜ் நான் சொல்லியிருக்கேன், மிரர் இமேஜ் இல்லையா? ஸோ மிரர் இமேஜில் சப்போஸ் டீ இப்படி இருந்துச்சு அப்படின்னா டீ இதே மாதிரி தான் இருக்கும் இல்லையா? இது ஒரு கொஷின், மிரர் இமேஜில் சேமாக வரக்கூடியது. சரி, வேறு ஒன்று எடுத்து பாருங்களேன், வேறு ஒன்று எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். என்ன, சி இப்படி இருக்குன்னா சி இப்படி வரும். அப்போது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? சப்போஸ் ஏ இங்கே இருக்குன்னா ஏ இங்கே வரும். புரியுதுங்களா? இப்படி ஸ்டார்ட் ஆகுறது ஸ்டார்டிங்கில் இசட் ஸ்டார்ட் ஆகும். புரியுதுங்களா? இப்போ இசட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது எப்படி டைரெக்டாக இசட்டே வராது, அதோடைய தலைக்கீழ் மாதிரி வரும். புரியுதுங்களா? அப்போ இந்த இசட்டு என்ன ஆகுங்க, இப்படி வந்துடும். இப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குது எது? ஆப்ஷன் ஏ, சி. எம் ஓகே எல்லாத்துலேயும் வந்திருக்குது. டபிள்யூ சேம் எல்லாத்துலேயும் வந்திருக்குது. பி பார்த்தீங்களா, பியிலையும் சேமாக வந்திருக்குது. யூ சேமாக வந்திருக்குது. ஓகே, ஓ சேமாக தான் வரும். பட் ஆர் கவனிச்சிக்கிங்க, ஆறு இந்த ஆறு எல்லாமே ஈக்குவல். ஓகேங்களா? அடுத்தது ஜி, ஜி எடுத்துக்கலாமா? ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ஓக்கு அப்புறம் ஜி வந்துருச்சு. சரிங்களா? ஓக்கு அப்புறம் ஜி வந்திருக்குது, அதனால் சி வராது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓக்கு அப்புறம் ஆறு வந்திருக்கு, கரெக்டு. இங்கேயும் ஆறு வந்திருக்கு, கரெக்டு. ஆறுக்கு அப்புறம் ஜி வந்திருக்கு, இங்கே டி வந்திருக்குது. புரியுதுங்களா? அதனால் ஆப்ஷன் ஏ வராது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ ஒவ்வொன்றா கேர்ஃபுல்லாக செக் பண்ணிட்டு வரணும், இல்லாட்டி எங்கேயாவது எரர் வந்துடும். ஸோ சிம்பிளாக இருக்கும், ஆனால் வந்து கேர்லெஸில் மிஸ்டேக் வரும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 9. ஸோ உங்களுக்கான டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். கொஷின் எல்லாம் கரெக்டாக படித்து பார்த்துக்குங்க. ஓகே, டைம் ஆயிடுச்சு, செக் பண்ணலாம். என்ன ஆன்சர் வருதுங்க? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஏங்க இது மட்டும் வித்தியாசமாக இருக்காமா, சி மட்டும் வித்தியாசமாக இருக்குது, மீதி எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால்? எல்லாமே 180 டிகிரி சேஞ்ச் ஆகிருக்குது. பார்த்தீங்களா? ஏ வந்து 180 டிகிரி, இந்த ஏரோ 180 டிகிரி. ஓகேவா? யூ 180 டிகிரி, இதுவும் 180 டிகிரி. சி 180 டிகிரி, எம்டபிள்யூ 180 டிகிரி. பட் இது வந்து சேமாக இருக்குதா? சேமாக இருக்குதா? அதனால தான் இது வந்து ஆட் ஒன் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட் போகலாமா? டைமிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைம் கொடுத்து அதனுடைய மிரர் இமேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் 10. டைம் கொடுத்து அதனுடைய மிரர் இமேஜ். ஸ்டார்ட் பண்ணலாமா? டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க.
ஓகே, டைம் ஆயிடுச்சா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இதை கிளாக்கை வரைஞ்சிட்ருப்பாங்க. கிளாக்கை வரைஞ்சி அப்படியே மிரர் இமேஜ் வருமானு செக் பண்ணுவாங்க. செக் பண்ண தேவையில்லை. என்ன செய்யணும்? ஒரு க்ளூ கொடுக்குறேன் பாருங்கள், ட்ரிக்ஸ் கொடுக்குறேன். இந்த ட்ரிக்ஸை நோட் பண்ணிக்கோ. எதையுமே நீங்கள் வந்து வரைய தேவையில்லை. ஓகேவா? என்ன ட்ரிக்ஸ் தெரியுங்களா? சப்ஸ்ட்ராக்ட் 12.00 ஆர் 11.60 ரெண்டு ஒன்று தான் தெரியுங்களா? 12 மணியும் 11 மணி 60 நிமிடங்கள் ரெண்டுமே சமம். அப்போ என்ன பண்ணணும்? 12 சரிங்களா? 12 4:45 மைனஸ் பண்ணலாம், ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்னது? 11:60 4:45 மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 5 1 7 7.25. புரியுதுங்களா? ஏதாவது ஒன்று ஆப்ஷன்ஸில் கண்டிப்பாக கிடைச்சிடும். புரியுதுங்களா? ஸோ 11:60 ஆர் 12 ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள். சார் ரெண்டும் ஆன்சர் கொடுத்துருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்காது. செக் பண்ணி பார்க்கலாம். 55 இல்லை. ஸோ நன் ஆஃப் தீஸ்லாம் போகக்கூடாது. ஏதாவது ஒன்று ஆன்சர் அங்கே ஆப்ஷனில் இருக்கும். கிளியருங்களா? ஸோ எக்ஸாம்ஸில் இந்த கொஷின்ஸ் வரும்போது சப்ஸ்ட்ராக்ட் எய்தர் 12.00 ஆர் 11.60 பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இது எதுக்கு? மிரர் இமேஜுக்கு மட்டும்தான். மறந்துடாத, வாட்டர் இமேஜுக்கு போயிடாத. மிரர் இமேஜுக்கு மட்டும் இப்படி. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் வந்து வாட்டர் இமேஜ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்களுக்கான டைமிங் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, என்ன சொல்லியிருக்கேன்? 18.30. ஸோ 10.14 இல்லையா? மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடுது 6. ஸோ 2ல் 1 போனால் 1. 8.16. ஓகே, கிளியர். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதுங்களா? 18.30 யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிகர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 18.30 யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சம் போலாமா? கொஷின் நம்பர் 12. ஸோ ஃபிகர்ஸ் இதே மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிகர் என்ன வரும்னு சொல்லி ட்ரை பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ எம்டியாக இருக்கிறது சர்க்கிள் வந்து சர்க்கிள் ஆகுது. இங்கே வந்து 4 பிளேசஸுக்கு 4ஆக வருது இல்லையா? இங்கே வந்து சர்க்கிள் சர்க்கிளாக மாறிடுது. 4 சைட்ஸ் வந்து 4 சைட்ஸாக மாறுது. பட் என்னங்க, எல்லாமே வந்து ஒரு ப்ளஸ்ஸு இன்ட்டு மாதிரி சேர்ந்துருக்குது. ஒரே ஒரு ஆப்ஷன் எதுங்க? 1 தான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ரொம்ப ஈஸியஸ்ட் சம் இது. குயிக்காக சொல்லியிருக்கலாம். இது நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் கொஷின் வந்து நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் அண்டு எக்ஸகன்ஸ். நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள் அண்டு எக்ஸகன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணுமாமா. ஸோ அருமையான சம்ஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்கலாம்.
ஓகே, செக் பண்ணலாமா? யாராவது ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ட்ரையாங்கிள்ஸ் ரெக்டாங்கிள்ஸ் கண்டுபிடிக்கணும், ஹெக்ஸாகன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாமா? ரெக்டாங்கிள்ஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெக்டாங்கிள்ஸ் 1 2 3 4. ஓகேவா? ஓகே, 4 நோட் பண்ணிக்கோங்க, புரியறதுக்காக 4 நோட் பண்ணியாச்சு. வேறு ஒரு கலரில் இது எரேஸ் பண்ணி கூட நம்ம சொல்லலாம். இப்போ 4 கண்டுபிடிச்சாச்சுங்க, சேமாக கண்டுபிடிக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன வரும் அப்படின்னு. அடுத்த ரெக்டாங்கிள்ஸ் இல்லையா? 1 2 நீச்சா 3 4. அடுத்த ரெக்டாங்கிள்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன் 4. அதுக்கப்புறம் டோட்டலாகவே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, ப்ளஸ் 1 கூட்டினீங்க எவ்வளோ வருது? 9ன்னு வந்துருச்சு. கிளியருங்களா? ஸோ ஓகே, நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். வேறு எங்கே ரெக்டாங்கிள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே ஒரு இருக்குது பாருங்கள் ரெக்டாங்கிள்ஸ். 1 2 மொத்தமாக சேர்த்து 3. சரிங்களா? மொத்தமாக சேர்த்தா 3 ப்ளஸ் அடுத்த ஒரு ரெக்டாங்கிள் போலாமா? எரேஸ் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். நீளமாக வரக்கூடிய இந்த ரெக்டாங்கிள் 1 2 மொத்தமாக சேர்த்து எல்லாமே 3. அப்போ எகெயின் 3. ஓகேவா? ஸோ கூட்டினோம்னா எல்லாம் வருது 6ன்னு வந்துடுது. இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் வந்துடும். அப்போது 3 + 3 6, another 6 வந்துருச்சு. கிளியரா? இப்போ எரேஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். அடுத்த ரெக்டாங்கிள்ஸ் கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் இது கண்டுபிடிச்சோம். இப்போ இது வரைக்கும் போகிறோம். இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள், அதே மாதிரி ஃபுல்லாக ஒரு ரெக்டாங்கிள். அப்படி கண்டுபிடிச்சோம்னா ஒரு 3 வந்துடுது. அதே மாதிரி இந்த இடத்துல 1 2 ஃபுல்லாகவே பார்த்தோம்னா 3, எகெயின் ஒரு 3 வந்துடுது. டோட்டலி 6. கிளியரா? ரைட், எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடலாமா? எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே பார்க்கலாம். இது ஒரு ரெக்டாங்கிள் தானே கம்ப்ளீட்டாகவே. ரெண்டாவது ரெக்டாங்கிள் டோட்டலாக எல்லாமே 3. அப்போது டோட்டலி 3. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ 18 21 30 வந்துடுது. ஸோ 30ங்கிற வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் எது? எய்தர் டி வரும், ஏ வரும். கிளியரா? ஹெக்ஸகன் ஈஸி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெக்ஸகன் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. புரியுதுங்களா? ஹெக்ஸகன் வந்து பாருங்கள், நான் வரைகிறேன். இது 1, புரியுதுங்களா? இது 1. அப்போ இங்கே 2, இதில் 3, இங்கே 4. ஸோ டோட்டலி 5 வந்துடுதுங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி வராது. அவ்வளோதான். ஸோ இது மாதிரி பேட்டர்ன்ஸில் நிறைய கொஷின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்குறாங்க. சரிங்களா? இதை நம்ம சொல்லி கொடுத்துக்கிறனால உங்களுக்கு புரியும். ஆனால் தனியாக நீங்கள் அட்டென்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஸ் வரும். ஸோ நிறைய சம்ஸ் ரிலேட்டடாக இங்கே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஸோ தைரியமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 14. ஓகேவா? ஸோ டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். என்ன கொஷின் படிச்சுக்கணும், படிச்சுக்கிட்டு டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டைம் முடிஞ்சிச்சு, செக் பண்ணலாம். என்ன சொல்லியிருக்காங்க? வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் கலர்ஸ்? மினிமம் நம்பர் ஆஃப் கலர்ஸ். சரிங்களா? குறைந்தபட்ச கலர் தான் எடுத்துக்கணும், அதிகபட்ச கலர் எடுத்துக்க முடியாது. required to fill the spaces the given diagram without any two adjacent spaces have the same color. அப்போ ஒரு கலர் எடுத்திங்கன்னா பக்கத்தில் அதே கலர் எடுக்கக்கூடாது.
செக் பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் வந்து இது ப்ளூ எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாகவே ப்ளூ அப்படின்னா இது வந்து ரெட் எடுத்துக்கிறேன், இது க்ரீன் எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? அப்போ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்துருச்சு. இப்போ இங்கே க்ரீன் இருக்குது, இங்கே ப்ளூ இருக்குதுன்னா இந்த இடத்துல ரெட்டு தான் எடுப்பேன். புரியுதுங்களா? ஸோ இங்கே ரெட்டு, இங்கே ப்ளூ, இங்கே ரெட்டு அப்படின்னா இந்த இடத்துல க்ரீன் தான் எடுத்துக்குவேன். ஸோ இப்படியே போனோம்னா நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமே. 3 கலர்ஸ் தான் என்னவங்க பக்கத்தில் வராது. ஓகேவா? நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் போயிடக்கூடாது. அதான் 7 வருது ஆன்சர் உங்களுக்கு. மினிமம் 3 கலர்ஸ், 2 கலர்ஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், வராது. ஏன்னா ஆப்ஷன்ஸில் இல்லை. 3, 4, 5, 6 எடுத்து பார்த்துங்க. அதில் 3லேயே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சேம் கலர்ஸ் வராமலே நீங்கள் எடுக்கலாம். ஸோ ஆப்ஷன் டி 3 இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கவுண்ட் தி நம்பர் ஆஃப் parallelograms in the given figure. ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். பாருங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியஸ்ட் சம் தான். ஸோ ஆக்சுவலாக இது வந்து கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ வாட் இஸ் பேரலோகிராம்? பாருங்கள், இதுதான் பேரலோகிராம். நான் வரைகிறேன் பார்த்தீங்க ரெட்டில். இது எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்குறான். அவ்வளோதான். இதே மாதிரி உள்ளே நிறையா இருக்குது. ஸோ இது கண்டுபிடிக்கணும்னா கவுண்ட் பண்ண முடியாது. கவுண்ட்லாம் பண்ணக்கூடாது. கவுண்ட் பண்ணால் சரியான ஆன்சர் வராது, ராங்காக போயிடும். பாருங்கள், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா 1, 2, 3, 4 எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் பேஸில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கணும். இந்த ஃபார்முலாவை நீங்கள் படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. n இன்ட்டு n மைனஸ் 1 n ப்ளஸ் 1 n ப்ளஸ் 2 டிவைடட் பை 8 போட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ nங்கிறது 4. ஸோ 4 மைனஸ் 1 3, 4 ப்ளஸ் 1 5, 4 ப்ளஸ் 2 7 டிவைடட் பை 8. ஓகேங்களா? கரெக்டாக போட்டிருக்கோம், செக் பண்ணிக்கோ. இன்னொன்று விட்ட பாருங்க, இந்த இடத்துல என்ன வருங்க, ஒரு 4 வரும் எக்ஸ்ட்ரா. ஏன்னா n இன்ட்டு n மைனஸ் 1 தானே. இந்த இடத்துல ஒரு 4 வரும். புரியுதுங்களா? 4 இன்ட்டு கரெக்டாக போட்டிருக்கோமா, செக் பண்ணிக்கோ. 4 இன்ட்டு 4 மைனஸ் 1 3, 4 ப்ளஸ் 1 5, 4 ப்ளஸ் 1 6. இந்த இடத்துல 6 7 கிடையாது, 6. ஸோ இதில் 4ல் 2 கேன்சல் 2 ஆயிரும். இது வந்து 3 ஆயிரும். ஸோ எவ்வளோ வருது? 3 3s are 9. 9 into 5 45 is the right answer. புரியுதுங்களா? ஸோ n into n minus 1 n plus 1 n plus 2 divided by 8 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கங்க. எந்த ஒரு இது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள்ஸ் வரும்போது ஆன்சர் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் சம் போகலாமா? கொஷின் நம்பர் 16. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அது சூஸ் தி ஃபிகர் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி ரெஸ்ட். ஸோ ஆட் ஒன் ஈஸ் அது மாதிரி அர்த்தம். ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, செக் பண்ணலாம் என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பாருங்கள். என்ன நடந்திருக்குது, இது லெஃப்டில் ஸ்டார்ட் ஆகுது. போய் லெஃப்டில் ஸ்டார்ட் ஆகி ஆன்டி கிளாக் வைஸில் போயிட்டு போகுது. இது கிளாக் வைஸில் போகுது. இது என்னது, இது ஆன்டி கிளாக் வைஸ். இது கிளாக் வைஸ்.
இதுவும் கிளாக் வைஸ், இது சேமாக இருக்குது, இது சேமாக இருக்குது. ஓகேங்களா? இது என்னது? இது ஆன்டி கிளாக் வைஸ். இது என்ன வரும்? இதுவும் ஆன்டி கிளாக் வைஸ். எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக காணப்படுது. கரெக்டாகவே சொல்ல முடியல. நெக்ஸ்ட் என்ன எடுக்கலாம்? நல்லா செக் பண்ணிக்கங்க. ஸோ கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் கரெக்டாக செக் பண்ணிங்கன்னா வரும். ஸோ இது ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா? அடுத்தது இது கிளாக் வைஸ், இதுவும் கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸு, இதுவும் ஆன்டி கிளாக் வைஸ். 3 வந்து ஆன்டி கிளாக் வைஸ், 2 வந்து கிளாக் வைஸில் இருக்குது. ஸோ கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்லேருந்து பெருசாக கண்டுபிடிக்க முடியல. வேறு என்ன கண்டுபிடிக்கலாம்? இன்னொன்று கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இந்த ஏரோ மார்க் இருக்கு இல்லையா? இந்த ஏரோ மார்க்லேருந்து 1 2 3 இருக்குது. இங்கே 1 2 இருக்குது. இந்த ஏரோ மார்க்லேருந்து 1 2 3, இந்த ஏரோ மார்க்லேருந்து 1 2 3, இந்த ஏரோ மார்க்லேருந்து 1 2 3. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். புரியுது? ஏதாவது ஒரு பாசிபிலிட்டிஸ், காம்பினேஷன்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கணும். எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டே வரணும். ஏதாவது ஒரு காம்பினேஷன்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி ரெஸ்ட். நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஸோ இந்த ஃபிகருக்கு நெக்ஸ்ட்டு என்ன ஃபிகர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸுங்கிற ஃபிகருக்கு நெக்ஸ்ட்டு என்ன ஃபிகர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் டி இல்லையா? ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர் தான். எப்படி வந்திருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து அப்படியே கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணால் என்ன வரும்? ஸோ ஃபைண்ட் அவுட் தி ஆல்டர்னேட்டிவ் ஃபிகர்ஸ் விச் கண்டென்ட்ஸ் ஃபிகர் இஸ் அஸ் இட்ஸ் பார்ட். இதுலேருந்து ஒரு பார்ட்டு தான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த இடத்துல எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் அது இப்படியே கலெக்ட் ஆகி இப்படி வந்திருக்குது. புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து இதுதான் அந்த பார்ட்டு 4ல் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை கண்டுபிடிக்கணும். ஆல்மோஸ்ட்டு சேமாக வரும், பட் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஃபிகர் ஈஸியாக இருக்குது பாருங்கள். இந்த ஃபிகர் எங்கெங்கே வரும்? கண்டிப்பாக இதில் வராது. ஸோ இதில் வந்துடும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வந்துடும், இதுலேயும் வரும், இதுலேயும் வரும். ஓகேவா? அதே போல் நெக்ஸ்ட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஏதாவது ஒன்று செக் பண்ணுங்கள். இது வந்து ஒரு காமனாக வந்துருக்குது. இந்த ஃபிகர் பாருங்கள், இந்த ஃபிகர் எங்கேயாவது வருமா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ரெண்டுலேயும் வரல. ஸோ அதனால் ஆப்ஷன்ஸ் 2 தான். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். இப்படி தான் பார்க்கணும், தவிர எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ளே செலுத்தி நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும். எதெல்லாம் வந்து செட் ஆகாது அப்படின்னு பார்த்து செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாமா? பாருங்கள், கொஷின் நம்பர் 19 ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம்.
ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் டி இல்லையா? ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். எப்படி வந்தது அப்படின்னு பாருங்கள். ஒவ்வொரு ஃபிகரை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த ஃபிகர் எடுத்துக்கலாமா? இது மாதிரி இருக்கிற ஃபிகர் இதில் இல்லை, இதுலேயும் இல்லை, பட் இதில் இருக்குது. சப்போஸ் இந்த ஃபிகர் எடுத்துக்கலாம். இந்த ஃபிகர் எடுத்துக்கிட்டால் ரெண்டுலேயும் இருக்குது, நம்ம செலக்ட் பண்ண ரெண்டுலேயும் இருக்குது. ஸோ இந்த ஃபிகர் எடுத்துக்கங்க, இதுவும் இருக்குது. இந்த ஃபிகர் ஸோ பர்டிகுலர் இந்த ஃபிகர் எடுத்திங்கன்னா இந்த இடத்துல இல்லை, பார்த்தீங்களா? ஸோ ஆப்ஷன் 4, ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் டிஸ்பிளே ஆகிருக்குது. ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே, செக் பண்ணலாமா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு. ஸோ என்ன நடந்துக்குது? ஒரு டைஸ் மாதிரி இல்லையா? டைஸ் மாதிரி. ஸோ 3 சைட்ஸ் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது. ஸோ இது எது வரும் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். ஒன்றுமே கிடையாது, இது மாதிரி ஆங்கிளை செக் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான், ஆன்சர் வந்துடும். ஸோ டைஸ் டேன் பண்ணி இப்படி டேன் பண்ணிங்கன்னா ஆன்சர் வருமா? அப்படி பண்ணி பாருங்கள், எது எது வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஆப்ஷன்ஸ் எது பாருங்கள் என்ன வந்திருக்குது. ஃபஸ்ட்டு இப்படி டேன் பண்ணுறோம் வச்சுக்கோங்க. டேன் பண்ணிங்கன்னா என்ன வரும்? செக் பண்ணி பாருங்கள், நான் போட்டிருக்க ஃபிகர்ஸு. என்ன வருது? ஆப்ஷன் 2 வருமா? ஆப்ஷன் 4 வருமா? ஸோ 2, 4ம் வரும். எஸ்ஸு பாருங்கள். எஸ்ஸு வந்து 2ல் வந்து அப்படியே இருக்குது, இதில் வந்து இப்படி இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் என்ன மீனிங்? ரொட்டேட் ஆகும்போது இப்படி தான் வரும், சேமாக வராது. புரியுதுங்களா? எஸ்ஸு வந்து ரொட்டேஷன் ஆகும்போது சேமாக வராது, அதுவும் தலைக்கீழாக வேறு ஒரு ஷேப்பில் தான் வரும். ஸோ ஆப்ஷன் 4 டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ அருமையான ஃபிகர், ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, செக் பண்ணி பார்க்கலாமா? ஆன்சர் டி வராது, என்னங்கிற செக் பண்ணலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸில் காமன் டு தி ஃபஸ்ட்டு 2 ஃபிகர்ஸ், 2 ஃபிகர்ஸ் காமனாக இருக்குமா? செலக்ட் தி சூட்டபிள் ஃபிகர்ஸ் ஃப்ரம் தி 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ் தட் கம்ப்ளீட் தி ஃபிகர் மேட்ரிக்ஸ். ஸோ எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆர் நாட் காமன் டு ஃபஸ்ட்டு 2 ஃபிகர்ஸ், which are not common to first 2 figures மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஃபிகர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபிகர்ஸ் வந்து இப்படியும் போகலாம், இப்படியும் வரலாம், ரெண்டுமே பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? என்ன வரும்? ஸோ ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே போகலாமா? இங்கே ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு கோடு வந்திருக்குது, அடுத்தது வந்து இப்படி வந்திருக்குது. ஓகேவா? இப்படி வந்திருக்குது, அடுத்தது 2 வந்திருக்குது, அதுக்கப்புறம் இப்படி வந்திருக்குது. ஸோ ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒன்று வர மாதிரி வரணும். ஸோ இப்போ வந்து இப்படி ஒன்று வந்திருக்குது, அதோட தலைக்கீழ் இப்படி வந்திருக்குது அப்படின்னா கீழே இருக்க ஆப்ஷன்ஸில் இது வராது, அதே மாதிரி வராது, இதுவும் வராது. வந்தால் இது வரணும் அல்லது இது வரணும். சப்போஸ் இது வருதுன்னு வச்சுக்கங்களேன், இது வருதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஆல்ரெடி இருக்குது பாருங்கள்,
அதனால் ஆப்ஷன் 2 இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ ஏதாவது ஒரு ஹரிசாண்டல் பார்க்கலாம் அல்லது வர்டிகல், ஏதாவது ஒரு லைன்ஸை செக் பண்ணி பார்த்து விச் ஆர் நாட் காமன் ஃபஸ்ட்டு 2 ஃபிகர்ஸ் அது மாதிரி செக் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். கொஷின் நம்பர் 22 ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, செக் பண்ணலாமா? பாருங்கள், சிம்பிள் லாஜிக்கு. இது 2, இது 1. 2 - 1 1, 3 - 1 2, 2 - 2 2 - 2 0. 0ன ஆப்ஷன் எது வருங்க? ஆன்சர் 3. புரியுதா? இதான் லாஜிக், சிம்பிள் லாஜிக். கொஞ்சம் யோசனை பண்ணணும், யோசனை பண்ணால் ஆன்சர் கொடுத்துலாம். ஸோ இது மாதிரி தான் கொஷின் கேட்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் கேட்கலாம். இது ஒரு பேட்டர்னில் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் சம்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ இந்த 4 ஃபிகர்ஸில் 3 ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த ஃபிகர்ஸ் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே, செக் பண்ணலாம் பாருங்கள். இது கொஞ்சம் இமேஜினரியாக செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள் எதுலாம் வராது. பாருங்கள், இது வராதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போட்டு நடுவில் வந்துருக்குதுயா, ஆப்ஷன் 1ல் வராது. அடுத்தது இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது பெருசாக இருக்குது, அதனால் இதுவும் வராது. ஸோ வராதெல்லாம் எடுத்துடலாம். வந்தால் 3 or 4 தான் வரணும் கன்ஃபார்மாக. சரி, எடுத்து உள்ளே கொண்டு போய் செக் பண்ணி பாருங்கள். இது அப்படியே உள்ளே கொண்டு போனோம்னா இங்கே ஒரு கோடு இருக்குது பாருங்கள், இந்த கோடு இப்படி வந்துடுது இல்லை, அதனால் இதுவும் வராது, ஆப்ஷன் தான் வரும். நன் ஆஃப் திஸ்லாம் இல்லை, நன் ஆஃப் திஸ் இருக்குது, பட் எடுத்து புட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வந்துடும். ஸோ ஃபிகர் 4 வந்து உள்ளே போய் இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 24. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி, எக்ஸாமில் ஒரு சம் கேட்டது இது, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். செக் பண்ணலாமா? ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 7 எடுத்துக்கலாமா? 7 எடுத்துக்கிறீங்க. 7க்கு அப்புறம் 8 காம்பினேஷன் கிடைக்காது, ஏ வராது. பி எடுத்துக்கலாமா? 1. ஸோ 1 எடுத்துக்கிறேன். அடுத்தது 3. ஸோ 3 எடுத்து மேட்ச் பண்ணலாமான்னா எஸ், மேட்ச் பண்ணலாம். யூ கேன் திங்க், இதை எடுத்து க்ளோஸ் பண்ணலாங்க. அப்படியே 3 எடுத்து க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ 1 3 ஓகே. 1 3க்கு அப்புறம் 2 வருமா? 1 3க்கு அப்புறம் 2 வருமா அப்படின்னா ஒரு டவுட். 1 3 2. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்கள், 1 3 2. 1 3 2 வருமா? எஸ், வர மாதிரி இருக்குது. 4 5 7 அடுத்தது ஆப்ஷன். 4 5 7 கம்பைன் பண்ண முடியுமா? என்ன சொல்லியிருக்கான்? குரூப் தி கிவன் ஃபிகர்ஸ் 3 classes யூஸிங் ஃபிகர் ஒன்லி ஒன்ஸ். ஸோ 3ஐயும் வந்து மிக்ஸ் பண்ணி வர மாதிரி வராது. 6 8 9. ஸோ 6 8 9 இதுவும் வராது. ஸோ ஆப்ஷன் பியில் வரல.
சி எடுத்துக்கலாமா? 1 6 8 1 இங்கே இருக்குது, 6 இங்கே இருக்குது, 8. ஸோ 3 காம்பினேஷன் வரலையே, சி வராது. டி எடுத்து பாருங்கள், 1 6 9. ஸோ 3மே ஒரே காம்பினேஷனில் இருக்குது. ஸோ 3மே ஒரே காம்பினேஷனில் இருக்குது, தெரியுதுங்களா? 3 4 7 3 4 7 என்ன காம்பினேஷனுங்க? நம்பர் ஆஃப் சைட்ஸ் பாருங்களேன், சேமாக இருக்கும். 2 5 8. ஸோ 2 5 8. ஸோ இவங்க என்னென்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சேமாக இருக்குது. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஏதாவது ஒரு லாஜிக் செட் ஆகும், அது மாதிரி எடுத்து நீங்கள் செக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 25 ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டுபிடிக்க முடியுதா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். என்ன வந்து பாருங்கள், ஏபிசிடின்னு கொடுத்துட்டு ஆன்சர் என்ன ஃபிகர்ஸ் வரும், என்ன வருங்க? ஸோ ஃபஸ்ட்டில் வந்துருக்குது, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, அடுத்தது ஃபிஃப்த்து தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபிஃப்த்து வரக்கூடியது எதுங்க? ஆப்ஷன் 5ல் வருது. ஆன்சர் இ இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 26. Select the figures from the given four alternatives which fits exactly into x to form a complete square. ஸோ எதை எடுத்து ஃபிட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் ஸ்கொயர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஃபோர்த்து வராது இல்லையா? ஸோ புட் பண்ணி பாருங்கள், வருமானம் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா செக் பண்ணி பார்த்தாலே புரியுது. ஆப்ஷன் சி எடுத்து பாருங்கள், நீளமாக இருக்குதுங்க. அது நீளமாக இருக்குது, இங்கே பாதி தானே இருக்குது, வராதே. வந்தால் 1 or 2 தான் வரணும். ஸோ 1 or 2 எடுத்து உள்ளே மெர்ஜ் பண்ணி பாருங்கள். 2 எடுத்து மெர்ஜ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 1 எடுத்து மெர்ஜ் பண்ணி பாருங்கள். சின்னதாக சேஞ்சஸ் இருக்கும். என்ன சேஞ்சஸ்ன்னு கண்டுபிடிக்கலாமா? இதாங்க அந்த சேஞ்சஸ்ஸு. ஸோ ஆப்ஷன் 1, ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிளை வந்து ஃபில் பண்ண சொல்கிறாங்க. Select the alternative which represents 3 out of the 5 alternatives figures which fitted to each other from would form a equilateral triangle. சமபக்க முக்கோணமாக கீழே இருக்க ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சமபக்க முக்கோணம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் எது வரும் அப்படின்னு. ஸோ கீழே இருக்க ஆப்ஷன்ஸே எடுங்க. 1 எடுத்து 3 எடுத்து 5 எடுத்து அப்படி மெர்ஜ் பண்ணி பாருங்கள். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் வருமா, 1 2 4 வருமா, 2 4 5 வருமா, 3 4 5 வருமா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணலாமா? பாருங்கள், 1 3 5 எடுத்துக்கேன். ஸோ 1 இருக்குது, 3 இருக்குது. ஸோ இந்த ஏரியாவையும் இந்த ஏரியாவும் நம்ம க்ளோஸ் ஆயிடும். க்ளோஸ் ஆனால் என்ன வருங்க, ஆல்மோஸ்ட் ரெக்டாங்கிள் போயிடும். அதனால் ஆப்ஷன் ஏ வராது. 1 2 4 பாருங்கள், 1 2 4 சரிங்களா? 1 2 4 எப்படி 1 2 4 அதுவும் வராது. ஆப்ஷன் பியும் வராது. 2 4 5 எடுத்து பாருங்கள். ஸோ 2 4 இதுலேயும் பார்த்தா பாருங்கள், இது ரெண்டு மெர்ஜ் ஆனிச்சுனாலே ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. 3 4 5 பாருங்கள், இங்கே வந்து ஒரு ரைட் ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் தெரியுது.
5 எடுத்துக்கிறோம், 4 எடுத்து உள்ளே சொல்லுறோம், சரிங்களா? அடுத்து 3 எடுத்து உள்ளே கொண்டு போகிறோம். ஸோ 3, 4 செக் பண்ணி பார்த்துங்க அப்ராக்சிமேட்டாக, புரியுதுங்களா? ஸோ கீழ்ப்பகுதி இது, கீழ்ப்பகுதியில் இப்படி வந்துடுங்க, இந்த பகுதி இப்படி வந்துடும், இது உள்ளே போயிடும். ஸோ 3, 4, 5 இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஃபிகர்ஸ் இருக்குது, இதை நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த ஃபிகர் வந்து ஹோம்ஒர்க் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் போகலாம். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பாருங்கள், கொஷின் படிச்சுக்கோ. Choose the set the figures which follows the given rules. Closed figures becomes more and more open. Closed figures are more and more open. அதிகமாக ஓப்பன் இருக்குது என்னங்க, கண்மூடியே சொல்லிடலாங்க, ஒன்று தான் அதிகமாக ஓப்பன் இருக்குது, இது எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கிறது. ஓரளவுக்கு இதுலேயும் க்ளோஸ் இருக்குது, தெரியுதுங்களா? இதுலேயும் க்ளோஸ் இருக்குது, இதையும் க்ளோஸ் இருக்குது. ஓப்பனாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான். சிம்பிள் சம் இது. ஸோ டைம் கொடுத்து நம்ம பார்க்க வேண்டாம். இதை வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஸோ இது மேட்ரிக்ஸில் ஒரு கேட்டிருக்காங்க, இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. டோசை அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க? ஸோ டி பாருங்கள், டி ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் 1 மேட்ரிக்ஸ் 2 ரெண்டையும் டி கண்டுபிடிக்கிறது. ஸோ டி எங்கே இருக்குது? எங்கேயுமே இல்லை. ஸ்டார்டிங்கே வந்து டி இங்கே தான் இருக்குது. அப்போ 3, 3, 3, 2. ஸோ 3, 2ல் ஸ்டார்ட் ஆகக்கூடியது ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டி தான் இருக்குது, புரியுதுங்களா? அடுத்தது ஓ, ஓ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ 5, 4 இல்லாட்டி 5, 2. ஸோ 5, 4, 5, 2னா ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர், ஆப்ஷன் பி வராது. அவ்வளோதான். இப்படி வச்சு செக் பண்ணி ஃபாஸ்ட்டாக வெளியே வந்துடலாம், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சம் பாருங்கள். ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் கேரக்டர் இன் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் கொஷின்ஸ். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கான டைமிங் தரேன். என்ன வந்துருக்குதுங்க? ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும் பாருங்கள். ஆன்சர் இஸ் 94. ஓ டி 94. ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும். எப்படி? இது வந்து 16, இது வந்து 25, இது 36. ஸோ வேறு ஆப்ஷன்ஸ், இது 16, இது 4, இது 1. ஸோ 16 + 4 20, 20 + 1 21, 25, 9, 64 ஆட் பண்ணி பாருங்கள் 98. அதே மாதிரி 36, 49, 9 சில ஆட் பண்ணிங்கன்னா 94 வந்துடும், ஆப்ஷன் டி. ஸோ ரிமைனிங் இருக்கிற சம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி தான் ட்ரை பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து சேட் பண்ணிக்கலாம், டவுட் இருந்தால். ஸோ டோட்டலி 35 சம்ஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து இதே மாதிரி அடுத்த ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.